வலையொலி அன்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி என்று சொல்வதில் நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். காலங்காலமாக அந்த மொழியை சிறப்பாக வளர்த்தெடுத்த தமிழர்கள் நிச்சயமாக புத்திசாலிகளாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று உலகின் பல பாகங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழர்களின் நடைமுறைகள், செயல்பாடுகளை பார்க்கையிலேயே தமிழர்கள் உண்மையிலேயே புத்திசாலிகள் தானா என்று ஐயம் கொள்ள வைக்கின்றது. அதற்கான காரணம் என்னவெனில், தமிழர்களாக பிறந்தவர்கள் இந்த மனித குலத்திற்குள் ஏதோ அதி சிறந்த பிறப்புகளாகவும் மற்ற மனிதர்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட மனித குலங்கள் போன்று இவர்கள் நடந்து கொள்வது அருவருப்பாக இருப்பதுதான் இன்றைய எனது பரஞ்சி பார்வையில் என்ற பகுதிகளிலே அந்த நடத்தைகள் பற்றிய எனது எண்ணங்களையும் கருத்துகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். நாங்கள் அதிர்ஷ்டவசமாக தமிழர்களாக பிறந்திருக்கின்றோம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் தமிழர்கள் மத்தியிலே காலங்காலமாக இருந்து வருகின்ற ஜாதி வெறி, இனவெறி, மதவெறி, மொழிவெறி போன்ற பலதரப்பட்ட மனித இனத்தின் கீழ்த்தரமான செயல்பாடுகளுக்கு தமிழர்கள் அடிமையாகி மற்ற மொழிகளை, மனிதர்களை மதிக்க தெரியாத மிக மோசமான மனிதர்களாக தமிழர்கள் இன்று நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விடயம். தவறுகளை ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் ஒன்றுமில்லை என்று ஒரு பெரியவர் சொல்லியிருக்கின்றார். யார் அந்த பெரியவர்? மகாத்மா காந்தி அவர்கள். இந்தியாவின் சுதந்திரத்தை ஒரு சாத்வீக வழியிலே போராடி பெற்ற அந்த மகான் சொன்ன அந்த வார்த்தைகள் நிச்சயமாக தமிழர்கள் மனங்களிலே உரைக்கவில்லை என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மகாத்மா காந்தி அவர்கள் சாத்வீக முறையிலே இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார். அதன் பின் இலங்கைக்கும் அந்த சுதந்திரம் கிடைத்தது. தமிழ்நாடு ஒரு தனி நாடாக வருவதற்கான அனைத்து வளங்களும் இருக்கின்றன. ஆனால் இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டை பிரித்து ஒரு நாடாக எடுக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணியதில்லை. அதே வேளையில் தமிழர்களை தன்பின் வர வைக்க வேண்டும் என்ற தமிழரசு கட்சியின் தலைவர் SJV செல்வநாயகம் அவர்கள் தமிழர்கள் மனங்களிலே வளர்த்து விட்டதெல்லாம் இனவெறியும் காழ்ப்புணர்வுகளும். அது இன்று வரை பரம்பரையாக தொடர்கின்றதோ என்று எண்ணக்கூடிய வகையிலே மேற்குலக நாடுகளில் கூட அந்த முட்டாள்தனங்கள் தொடர்வதை பார்க்கையிலே அருவருப்பாக இருக்கின்றது. நாங்கள் மனிதர்களா, சிந்திக்கும் திறனை இழந்து விட்டோமா என்று எண்ணக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையில் தேவைப்பட்டது ஒரு உரிமை போராட்டம். அந்த உரிமை போராட்டத்திற்கு சாத்வீக முறையில் வெற்றி பெறலாம் என்று அண்ணல் காந்தி அவர்கள் காட்டிய வழியை விட்டு இளைஞர்கள் தாங்கள் வீரர்கள், சூரர்கள் என்று தமிழ் அரசியல்வாதிகள் சொன்னதை உண்மை என்று நம்பி ஆயுதத்தை எடுத்தார்கள். ஆயுதத்தை எடுத்தவனுக்கு ஆயுதத்தால் தான் அழிவு என்று கூட தமிழில் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அது பற்றியெல்லாம் அக்கறைப்படவில்லை. ஆயுதம் எடுத்து போராட துணிந்தவர் கூட நண்பர்களாக ஒன்றிணைந்து அந்த போராட்டத்திலே இறங்கினார்கள். ஆனால் காலப்போக்கிலே அங்கு நடந்தது, நண்பர்களே ஒருவரை ஒருவர் கொன்று ஒழித்து உரிமை போராட்டத்திற்காக ஆயுதம் தூக்கி மிகவும் பாரதூரமான அழிவுகள் நடந்து கொண்டிருந்த வேளையில் கூட ஆரம்ப காலங்களில் சாத்வீக முறையில் போராட வேண்டும் என்று மீண்டும் அங்கு ஞாபகப்படுத்தினார்கள். ஒருவர் காலம் சென்ற மாவீரன் திலீபன், மற்றவர் அந்நியர்களுக்கெல்லாம் திலகமான அன்னை பூபதி அவர்கள். அப்படி அந்த ஆயுத போராட்ட காலத்தில் கூட சாத்வீக முறையை கையாள வேண்டும் என்று இவர்கள் ஞாபகப்படுத்தியும் தங்களை வீரர்கள், சூரர்கள் என்று நம்பிய தமிழ் இளைஞர்கள் தொடர்ந்தார்கள். 2009 ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே தமிழர்கள் ஆயிரக்கணக்கில் அழிவதற்கு வழிவகுத்தார்கள். ஆனால் இன்று கூட தாங்கள் செய்த தவறுகளை எண்ணி பார்க்கின்றார்களா, சிந்திக்கின்றார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அண்மையில் இலங்கையில் நடந்த தேர்தல் முடிவுகள், முக்கியமாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வந்த முடிவுகள் நிச்சயமாக தமிழர்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று எங்களுக்கு இந்த பிரபஞ்சமே வழிவகுத்து தந்தது போன்ற முடிவாக இருந்தது. ஆனால் இதுவரையிலே அந்த பிரதேசங்களில்
யார் ஆட்சியை அமைப்பது என்பது ஒரு இழுபறியாக இருக்கின்றது. காரணம் என்னவெனில், கிடைத்த வெற்றிகளை தங்களுக்கு சாதகமாக்கி வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களை தம்பசப்படுத்தி காலங்காலமாக அந்த ஆட்சி அதிகாரங்களை யார் அனுபவிப்பது என்ற போட்டியிலே இன்னும் இழுபறி இருக்கின்றது. அதைவிட முக்கியமாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் நடக்க வேண்டிய அபிவிருத்திக்கான நிதியை யார் திருடுவது என்று போட்டி போட்டு இப்படியான இழுபடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்றுதான் நாங்கள் நிச்சயமாக நம்பலாம். 30 வருட ஆண்டு அழிவுகளுக்கு பின் இலங்கையிலே அமைதியாகவும் சமாதானமாகவும் எல்லா இனங்களையும் ஒன்றுபடுத்தி நாங்கள் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்று ஆயுத போராட்டத்தை நம்பிய ஜேவிபி என்ற ஒரு இயக்கத்தில் இருந்து தோன்றிய தேசிய மக்கள் சக்தி முயன்று கொண்டிருக்கின்றது. அவர்கள் அப்படி முயற்சி செய்வதற்கான காரணமே அவர்கள் ஆயுதங்களால் அழிக்கப்பட்டவர்கள். அது பற்றி சிந்திக்கின்றார்கள். ஆனால் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் இன்று கூட அது பற்றி சிந்திப்பதாக தெரியவில்லை. இயன்ற வரையிலே பேரினவாத அரசியல் என்று சிங்களவர்கள் மீது கையை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் தமிழ் உணர்வு என்ற பெயரிலே தொடர்ச்சியாக தமிழ் தேசியம் என்ற ஒரு மோசமான வார்த்தையை வைத்துக்கொண்டு மக்களது மூளைகளை சலவை செய்து இன்னும் வெறியை ஏற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு சில அரசியல் நதிகள் தாங்கள் தமிழர்களின் ஆதரவை பெற்று முன்பிருந்த தமிழ் அரசியல்வாதிகள் செய்தது போல் காலங்காலமாக அந்த ஆட்சியையும் அதிகாரத்தையும் தம்பசப்படுத்தி அனுபவிக்கலாம் என்ற கனவிலே இப்படியான இழுபறிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த மண்ணில் தான் அப்படி நடக்கின்றது என்றால் கனடாவில் கூட தமிழ் இனவெறியை வளர்ப்பதற்கென்றே முன்வந்திருக்கின்றார் ஒரு மாநகர மேயர் அவர்கள். கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தின் பிராம்டன் நகரின் மேயரான பேட்ரிக் பிரவுன் என்பவர் முள்ளிவாய்க்காலில் அழிவுகள் நடந்த இந்த காலகட்டத்தை சாதகமாக்கி தனது பதவியை காலங்காலமாக தன்வசம் வைத்துக் கொள்வதற்காக இங்கு வாழும் தமிழர்கள் மத்தியிலே சிந்திக்கும் திறனற்று மண்டை கழுவப்பட்டு கொத்தடிமைகளாக வாழ தலைப்படுகின்ற தமிழர்களை தன்வசப்படுத்தி அவர்களை மகிழ்வித்து அவர்களது வாக்குகளை காலங்காலமாக பெற்றுக்கொள்வதற்காக இலங்கையில் நடந்த முள்ளிவாய்க்கால் அழிவை ஞாபகப்படுத்தும் வகையிலே ஒரு சின்னம் அமைத்து அதை திறந்து வைத்திருக்கின்றார். அவர் செய்வதெல்லாம் தங்களை அடிமைப்படுத்தி காலங்காலமாக அந்த அதிகாரத்தை அனுபவிப்பதற்காக இவர் இப்படி செய்கின்றார் என்று சிந்திக்க திறனற்ற முட்டாள்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் கவலைக்கிடமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இனவிரோத வன்மத்தை வளர்க்கின்றார் என்று எண்ணி பார்க்க முடியாத வகையிலே வாழுகின்றார்கள் தமிழர்கள் என்பது அருவருக்கத்தக்க விடயம். தமிழர்கள் என்றால் ஆணவம் அகங்காரத்துடன் வாழ வேண்டும், அதுதான் பெருமை என்று கீழ்த்தரமாக நினைப்பவர்கள் நிச்சயமாக மனதில் ஒன்றை வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களை இந்த உலகுக்கு தந்த பிரபஞ்சம் எங்கள் நடத்தைகளை செயற்பாடுகளை அவதானித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை தயவு செய்து மறந்துவிட வேண்டாம். இன்று உலகிலே நடந்து கொண்டிருக்கின்ற மிக மோசமான அழிவு பலஸ்தீனத்திலே மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நான் இந்த விடயம் பற்றி எனது எல்லா பதிவுகளிலும் சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது என்னவென்றால், தயவு செய்து இதை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை இந்த மண்ணிலே ஒரு முறைதான் என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள். உங்கள் எண்ணங்கள் செயல்பாடுகளில் மாற்றங்களை கொண்டு வாருங்கள். நடப்பது என்ன, நாங்கள் நம்புவது என்ன என்ற உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். இன்று அந்த பாலஸ்தீன மண்ணிலே அழிக்கப்படுகின்ற சிறு பிள்ளைகள், தாய்மார்கள், பெரியவர்கள் என்ன தவறு செய்தார்கள் தண்டனை பெறுவதற்கு என்று எண்ணி பாருங்கள். உங்கள் மனதுக்கு ஒரு பதில் கிடைக்கும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் இப்படியான அழிவுகளுக்கு காரணமாக இருந்தவர்கள் அந்த பகுதிகளிலே பிறக்க வைக்கப்பட்டு அவர்களது ஆன்மாக்களுக்கு பிரபஞ்சம் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை தயவு செய்து மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆன்மாக்கள், பிள்ளைகள், உறவுகள், நட்புகளின் ஆன்மாக்கள் கூட இப்படியான அழிவுகளை எந்த பிறவிலும் சந்தித்துவிடக் கூடாது என்பதுதான் எனது ஒரே நோக்கம். அதன் காரணமாகவே நான் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். நீங்கள் தொடர்ச்சியாக உங்கள் உள்ளத்திலே தமிழ் இன வெறியும் வன்மமுமாக இருப்பீர்களாக இருந்தால் மற்ற மனிதர்களை, உயிர்களை மதிக்க முடியாதவர்களாக வாழ்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக அடுத்த பிறவிகளிலே
இப்படியான அழிவுகள் நடைபெறும் இடங்களிலே நீங்கள் பிறக்க வைக்கப்படுவீர்கள். கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் பெற்றோர்களது முகங்களை பாருங்கள். அடுத்த பிறவிகளிலே இவர்கள் எல்லோருமே உங்கள் முன்னால் வெடித்து சிதறுவதாக கற்பனை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் எண்ணங்களில் செயல்பாடுகளில் மாற்றங்களை கொண்டு வருவீர்கள் என்று நான் திடமாக நம்புகின்றேன். எங்களுக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் செயல்பாடுகளில் நாங்கள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நாங்கள் நம்பியிருப்பவையெல்லாம் சரிதானா என்று சரிபார்த்து கொள்வதற்கு இன்று எத்தனையோ வசதிகள் இருக்கின்றன. அந்த வசதிகளை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக்கி எங்களது எண்ணங்கள் செயல்பாடுகளில் மாற்றங்களை கொண்டு வரும் பட்சத்திலே நாங்கள் நிச்சயமாக இந்த பிறவியில் மாத்திரமல்ல, எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் வாழ்க்கை சிறப்பாக இனிமையாக அமையும். மற்ற உயிர்களை மதித்து வாழ்வது எப்பொழுதுமே மனிதத்துக்கு சிறப்பு என்று சொல்லிக்கொண்டு இதுவரை நேரமும் எனது எண்ணங்களுக்கும் கருத்துகளுக்கும் செவி சாய்த்தமைக்கு நன்றி கூறி இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுகின்றேன். வணக்கம்.